கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீகா அதிகாரம் 3 கேள்விகளும் பதில்களும். யாக்கோபின் தலைவர்கள் எதை அறிவது அவர்களுக்கு அடுத்தது? நியாயம் இன்னதென்று. இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள் எதை அறிவது அவர்களுக்கு அடுத்தது? நியாயம் இன்னதென்று. நன்மையை வெறுத்தவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். ஜனங்களின் தோலை பிடுங்கியவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். ஜனங்களுடைய எலும்புகள் மேல் இருக்கிற சதையை பிடுங்கியவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். ஜனங்களின் சதையை தின்றவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். ஜனங்களுடைய எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாக துண்டித்தவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். இறைச்சியை கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாக ஜனங்களை துண்டித்தவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள் யாரை நோக்கி கூப்பிடுவார்கள்? கர்த்தரை. தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். கர்த்தர் யாருக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளுக்கு. இஸ்ரவேல் அதிபதிகளுக்கு கர்த்தர் எதை மறைத்துக் கொள்ளுவார்? தமது முகத்தை. தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாய் இருந்தவர்கள் யார்? ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகள். சமாதானம் என்று சொல்லி சண்டைக்கு ஆயத்தம் பண்ணுகிறவர்கள் யார்? ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகள். ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகள் யாருக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணுகிறார்கள்? தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு. தரிசனம் காணக்கூடாத ராத்திரி எவர்கள் மேல் வரும்? ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகள். குறி சொல்லக்கூடாத அந்தகாரம் எவர்கள் மேல் வரும்? ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகள். ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்தமிப்பது எது? சூரியன். எவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும்? ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகள். எவர்கள் வெட்கி தங்கள் வாயை மூடுவார்கள்? தரிசனம் பார்க்கிறவர்கள். எவர்கள் நாணி தங்கள் வாயை மூடுவார்கள்? குறி சொல்லுகிறவர்கள். தரிசனம் பார்க்கிறவர்களும் குடி சொல்லுகிறவர்களும் ஏன் தங்கள் வாயை மூடுவார்கள்? உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால். யாக்கோபுக்கு அவன் மீறுதலை அறிவித்தவன் யார்? மீகா. இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தை அறிவித்தவன் யார்? மீகா. யார் அருளிய பலத்தினால் மீகா நிரப்பப்பட்டிருந்தார்?
கர்த்தருடைய ஆவி. கர்த்தருடைய ஆவி அருளிய நியாயத்தினால் நிரப்பப்பட்டிருந்தவர் யார்? மீகா. யார் அருளிய பராக்கிரமத்தால் மீகா நிரப்பப்பட்டிருந்தார்? கர்த்தருடைய ஆவி. இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள் எதை அருவருத்தார்கள்? நியாயத்தை. செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கியவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். சீயோனை இரத்த பலியினால் கட்டுவித்தவர்கள் யார்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள் எதை அநியாயத்தினால் கட்டுவித்தார்கள்? எருசலேமை. எருசலேமின் தலைவர்கள் எதற்கு நியாயம் தீர்க்கிறார்கள்? பரிதானத்திற்கு. கூலிக்கு உபதேசிக்கிறவர்கள் யார்? எருசலேமின் ஆசாரியர்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகள் எதற்கு குறி சொல்லுகிறார்கள்? பணத்துக்கு. கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ என்றவர்கள் யார்? எருசலேமின் தலைவர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். தீங்கு எங்கள் மேல் வராது என்றவர்கள் யார்? எருசலேமின் தலைவர்கள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள். வயல்வெளியைப் போல உளப்படுவது எது? சீயோன். சீயோன் எவர்களின் நிமித்தம் வயல்வெளியைப் போல உளப்படும்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள். மண்மேடுகளாய் போவது எது? எருசலேம். எருசலேம் எவர்கள் நிமித்தம் மண்மேடுகளாய் போகும்? இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகள் நிமித்தம். எது காட்டு மேடுகளாய் போம்? எருசலேம் ஆலயத்தின் பர்வதம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.